வணக்கம் फ्रेंड्स இன்னைக்கு வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா ஆன்லைன் கிளாसेस நம்ம ஆன்லைன் கிளாसेस நிறைய பிளாட்ஃபார்ம்ல எடுத்துட்டு இருக்கோம் நான் ஆல்ரெடி ரெண்டு வீடியோ போட்டுருக்கேன் Zoom க்கு போட்டுருக்கேன் Microsoft Teams க்கு போட்டுருக்கேன் இன்னைக்கு நான் பார்க்க போற வீடியோ எதை பத்தி அப்படினு பாத்தீங்கன்னா Google Meet பத்தி ஆல்ரெடி நான் சொல்லிருக்கேன் Google Meet வந்து இந்த ரெண்டை விட பெஸ்டா இருக்கும் ஏனா செக்யூரிட்டி ப்ராப்பரா இருக்கும் சேம் திங் ஃப்ரீயா இருக்கு நம்ம Zoomல பாத்தீங்கன்னா end to end encryption வந்து கொஞ்சம் ப்ராப்ளமா இருந்துச்சு இப்போ சரி பண்ணிட்டு வராங்க பட் இருந்தாலும் பிரீமியம் கஸ்டமர்ஸ்க்கு மட்டும் தான் end to end encryption தரேன்னு சொல்லி இப்போ ரீசன்ட் நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு Microsoft Teams பொறுத்தளவுக்கு பாத்தீங்கன்னா கண்டிப்பா ஒரு ஆர்கனைசேஷன் தான் கிரியேட் பண்ண முடியும் இண்டிவிஜுவலா போய் நம்ம ஒரு Microsoft Teamsல ஒரு அக்கவுண்ட் கிரியேட் பண்ண முடியாது சோ தட் ஆல்சோ பெய்ட் வெர்ஷன் தான் அது நம்ம ஆர்கனைசேஷன் கிரியேட் பண்ணி கொடுத்தா மட்டும் தான் யூசர்ஸ் வந்து யூஸ் பண்ண முடியும் Google Meet பொறுத்தளவுக்கு இது Android பிளாட்ஃபார்மோட ஒரிஜினல் சாஃப்ட்வேர் அப்படிங்கிறதுனால இது வந்து டோட்டலா ஃப்ரீ எல்லா யூசரும் யூஸ் பண்ணலாம் ஒரே ஒரு லிமிடேஷன் மட்டும் தான் கொடுத்திருக்காங்க 100 மெம்பர்ஸ் வரைக்கும் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சோ இது எப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம Google Meetல ஒரு இன்ஸ்டன்ட்டா ஒரு மீட்டிங் எப்படி கிரியேட் பண்றது அது எப்படி ஷேர் பண்றது இல்ல ஷேர் பண்ண ஒரு எண்ட் யூசர்ல இருந்து அதை எப்படி ரிசீவ் பண்ணி அந்த மீட்டிங்குள்ள என்டர் ஆகுறது அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல பார்க்க போறோம் சோ நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி மூணு பிளாட்ஃபார்ம் வந்து இப்போ போயிட்டு இருக்கு Google Meet Zoom Microsoft Teams Webex அப்படின ஒரு பிளாட்ஃபார்ம் போயிட்டு இருக்கு பட் இது எல்லா பிளாட்ஃபார்ம்லயும் வந்து பாக்கும்போது Google Meet வந்து ரொம்ப யூசர் ஃப்ரெண்ட்லி டோட்டலா ஃப்ரீ 100 மெம்பர்ஸ் வரைக்கும் நம்ம ரொம்ப ஈஸியா கனெக்ட் பண்ண முடியும் சோ இன்னைக்கு அதை எப்படி இன்ஸ்டால் பண்ணி எப்படி நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்கலாம் வாங்க ஃபர்ஸ்ட் உங்க மொபைல்ல Play Store ஓபன் பண்ணிக்கங்க Play Store ஓபன் பண்ணிட்டு அங்க போயிட்டு டைப் பண்ணுங்க Google Meet அப்படினு டைப் பண்ணுங்க இது ரொம்ப சின்ன சாஃப்ட்வேர் தான் பெரும்பாலான இப்போ நியூவா வந்த எல்லா மொபைல்லையும் இது அப்டேட்ல இருக்கு அப்ப நீங்க அப்டேட் பண்ணா மட்டும் போதும் ஓகே இப்போ Google Meet கொடுத்துட்டா இன்ஸ்டால் வந்துருச்சு இன்ஸ்டால் கிளிக் பண்றோம் ஒரு 12 MB தான் ரொம்ப சீக்கிரமாவே இன்ஸ்டால் ஆகி முடிஞ்சிரும் இன்ஸ்டால் ஆகி முடிச்சோனே ஜஸ்ட் நீங்க ஓபன் பண்ணீங்கனா போதும் முடிஞ்சிருச்சு again play production scan போயிட்டு இருக்கு பட் இது கூகுளோட ப்ராடக்ட் தான் அதனால உங்களுக்கு அந்த இஷ்யூ எதுவுமே வராது அப்புறம் ஜஸ்ட் ஓபன் கொடுத்துடலாம் ஓபன் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி சிம்பிள் வந்துடும் அப்புறம் கண்டினியூ கேட்கும் உங்கள் மெயில் ஐடி கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக கண்டினியூ கேட்கும் உங்கள் ஃபோட்டோ இது கேட்கறதுக்காக பர்மிஷன் கேட்கும் எல்லா பர்மிஷனும் அலோவ் கொடுத்துருங்க இல்லாட்டி வரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம Google Meet வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டோம் இப்போ இந்த க்ரீன் கலருக்கு பார்த்தீங்கன்னா இதுதான் Google Meetோட சிம்பிள் இதை நம்ம ஓப்பன் பண்ணுவோம் ஓப்பன் பண்ண உடனே கேமரா ஆன் ஆகிருக்கும் இப்போ வந்து நீங்கள் மீட்டிங் இன்ஸ்டன்ட்டாக ஒரு மீட்டிங்கை நீங்கள் கிரியேட் பண்ணோம் அப்படின்னா இதுவே உங்களுக்கு போதுமானது இப்போ நியூ மீட்டிங் ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா நியூ மீட்டிங்கை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ண உடனே என்ன ஆகும் அப்படின்னா இதே ஒரு மீட்டிங் கிரியேட் பண்ணும் இப்போ மீட்டிங் கிரியேட் ஆயிடுச்சு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் நீங்கள் இப்போ இந்த மீட்டிங்கை கிரியேட் பண்ணிவிட்டு இப்போ இன்ஸ்டன்ட்டாக ஒரு மீட்டிங் கிரியேட் பண்ணியிருக்கோம் இது வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு நம்ம ஷேர் பண்ணோம் அப்படின்னா கீழே இங்கே ஷேர் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம வாட்ஸ்அப்லேயோ ஏதாச்சும் என்ன பண்ணலாம் இந்த எல்லாத்துக்கும் இதை அனுப்பிச்சிடலாம் இப்போ நான் வாட்ஸ்அப்பில் அனுப்புகிறேன் அப்படின்னா யாராச்சும் ஒருத்தருக்கு நான் அனுப்புகிறேன் அப்படின்னா ஜஸ்ட் சென்ட் பண்ணால் போதும் அவங்களுக்கு அந்த மீட்டிங்கான லிங்க் போயிடும் இதே மீட்டிங்கை அவங்க கிளிக் பண்ணி என்ன பண்ணிடலாம் அவங்க Google Meet இன்ஸ்டால் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா டேரெக்டாக அந்த மீட்டிங்கில் வந்து அவங்க ஜாயின் பண்ணிட முடியும் ஸோ ரொம்ப எளிமையாக இருக்கும் நம்ம Zoom-ஐ விட ரொம்ப எளிமையாக இருக்கும் இதில் 100 மெம்பர்ஸ் வரைக்கும் அவங்க லிமிடேஷன் கொடுத்துருக்காங்க ஸோ ஒரு மீட்டிங்கில் 100 மெம்பர்ஸ் வரைக்கும் பார்ட்டிசிபேட் பண்ண முடியும் சேம் திங் சாட் நம்ம மீட்டில் இருக்கிற மாதிரியே தான் Zoom-ல இருக்கிற மாதிரியே என்ன பண்ணிக்கலாம் இங்கே சேட்டிங் பண்ணிக்கலாம் சேம் திங் இதோட இன்ஃபர்மேஷன் இங்கே கோட் இருக்குது பாருங்கள் XFM GYPZ / போட்டு TXX இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம இந்த லிங்க் ஒருத்தருக்கு அனுப்ப முடியல ஆனால் இவங்க இந்த கோட் மட்டும் நம்ம சொல்லிட்டோம் அப்படின்னா அந்த கோடில் இவங்க உள்ள வந்துட முடியும் அது எப்படி பண்ணலாம் அப்படின்னு நம்ம பார்க்கலாம் இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்ஸ்டன்ட்டாக ஒரு மீட்டிங் வந்து நம்ம ரொம்ப எளிமையாக Google Meetல நம்ம ஒரு செகண்ட்குள்ளேயே இந்த மீட்டிங்கை நம்ம கிரியேட் பண்ணிட முடியும் இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் இப்போ இன்னொருத்தர் மீட்டிங்க்கு நம்ம ஜாயின் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம அந்த ஃபர்ஸ்ட்டே சொன்ன மாதிரி இந்த லிங்க் கொடுத்துருப்போம் அந்த லிங்கை கொடுத்து உள்ள வரலாம் இன்னொரு ஆப்ஷன் என்ன இங்கே மீட்டிங் கோட்னு ஒரு ஆப்ஷனுக்கு பாருங்கள் இந்த மீட்டிங் கோடை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த கோடு வரும் நம்ம அப்படியே பார்த்தோம் வச்சிங்களா ZFM GB YM
TXX அப்படி நம்ம அந்த ஐஃபன் போட்டு அடித்தோம்ல, அந்த ஐஃபன் போட்டு அடிச்சிங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிடலாம், டேரெக்டாக அந்த மீட்டிங்கில் ஜாயின் பண்ணிட முடியும். ஸோ ஒரு இன்ஸ்டண்ட்டாக எப்படி மீட்டிங் க்ரியேட் பண்ணுறது, ஒரு இன்ஸ்டண்ட்டாக மீட்டிங்கில் எப்படி ஜாயின் பண்ணுறது, அப்படி 2 விஷயத்தை இந்த வீடியோவில் பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் வீடியோவில் இந்த கூகுள் மீட்டில் வந்து ஒரு மீட்டிங் எப்படி ஷெட்யூல் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். இது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப எளிமையாக இருக்கும். நம்ம வாய்ஸ் கால் போகிறத விட இது வந்து ரொம்ப எளிமையாக இருக்கும். இதில் நெட்வொர்க்கும் ரொம்ப கம்மி தான், அதாவது நெட் அப்சார்ப்ஷன், அதாவது நெட் யூசேஜ் ரொம்ப கம்மி தான். இது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏதாச்சும் டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.